ஓம் முருகா போற்றி. சிறிதும் அலட்சியம் செய்யாமல் என்னை மிகுந்த பக்தியோடும் தூய்மையான உள்ளத்தோடும் நம்பிக்கையோடும் என்னை தொட்டிருக்கின்றாய். என்னை தொட்ட இந்த நொடி முதல் உனக்கு ராஜயோகம்தான். என் அன்பு குழந்தையே, குழப்பமான மனநிலையிலிருந்து சற்று நீ வெளிவர வேண்டும். உன் மனமானது அமைதியை பெற வேண்டும் என்றால் இந்த முருகனை உன் மனதிற்குள் எப்பொழுதும் நிலைநிறுத்தி வைத்திருக்க வேண்டும். பிறர் செய்த தவறுகள் உன்னுடைய மனதை மிக பெரிய அளவில் பாதிப்படைய செய்திருக்கின்றது. அந்த நிலையிலிருந்து நீ வெளிவர வேண்டும். பிறருடைய செயல்கள் பெரிதளவில் உன்னுடைய மனதை பாதிக்காத அளவிற்கு உன்னுடைய மனமானது பலம் நிறைந்ததாகவும் வலிமை நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, அடுத்தவர்களை மன்னிப்பதால் நீ நன்மை அடைவாய். உன்னுடைய வாழ்க்கை மிக முக்கிய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளப் போகின்றது. மற்றவரின் உதவியோடு உன்னுடைய வேலை பல முடிவடைய போகின்ற நேரம் வந்து விட்டது. நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் சிலவற்றை வெறுத்து ஒதுக்கினாய், ஆனால் அவற்றின் பின்னால் இனி நீ செல்வாய். அந்த வெறுப்பில் இருக்கக்கூடிய அந்நியாயங்களை உணர்ந்து கொண்டு அந்த வெறுப்பை தள்ளி வைத்துவிட்டு அன்பை காட்டி உன்னுடைய வாழ்விற்கான மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் நீ பூர்த்தி செய்து கொள்வாய். உன்னுடைய மதிப்பு பல மடங்கு இனி உயரும். பிறர் மத்தியில் தலைகுனிந்த நிலை என்பது இனியும் இல்லை. தடைகள் அனைத்தும் விலகியது. உன்னுடன் இருப்பவர்களை நினைத்து நீ பெருமைப்படக்கூடிய அளவிற்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலை மாறும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை இது நாள் வரை அதிக அளவில் கஷ்டப்படுத்தி பார்த்தார்கள். ஆனால் இனி நீ மகிழ்வதை பார்த்து அவர்களும் மகிழவே இருக்கின்றார்கள். மாற்றம் என்பது எல்லோரிடத்திலும் வரும். என் அன்பு குழந்தையே, மனதிற்குள் பல கவலைகளை வைத்து கொண்டு பிறருக்காக வெளியில் சிரித்து மகிழ்ந்தாய். ஆனால் உண்மையில் உன் மனம் முழுவதும் சந்தோஷத்தை பெற்று மனநிறைவோடு நீ சிரிக்கக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. எதை நினைத்தும் அதிகமாக வருத்தப்படாமல் இரு. இனியும் எந்த தவறையும் செய்யாமலும் இரு. பல சங்கடங்களை சந்தித்ததற்கு காரணம் அதுவாகத்தான் அமைந்தும் இருந்தது. இனி வரும் நாட்கள் உனக்கு இன்பமயமாக அமைய வேண்டும் என்றால் சில தவறுகளை நீ உணர்ந்திருக்கின்ற அதை முழுவதுமாக கைவிட வேண்டும். உன் மனதில் அமர்ந்திருக்கும் நான் உன்னுடைய உள்ள தூய்மையை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் வேறு ஒன்றை எப்பொழுதும் யாரிடமும் பேசாதே. எதை மனதிற்குள் நினைக்கின்றாயோ அதை மட்டுமே பேசி பழகு. எதை செய்கின்றாயோ அதை மட்டுமே சொல். எதை சொல்கின்றாயோ அதை மட்டுமே செய்யவும் வேண்டும். பிறரை குறை கூறும் பழக்கத்தை எல்லாம் விட்டுவிடு. பிறரிடம் குற்றம் குறை காணுகின்ற நிலை என்பது உனக்கு வேண்டாம். என் அன்பு குழந்தையே, இறைவனுடைய செயல்தான் அனைத்தும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்நாட்களை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவற்றை சந்தோஷமாக கழிக்க எப்பொழுதும் தயாராக இரு. துன்பப்படுவதால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. கவலை கொள்வதால் எதுவும் மாறிவிடப் போவதில்லை. மாறாக அந்த இடத்தில் தைரியமாக உனக்கான வேலைகளை செய்ய தொடங்கினால் அனைத்தும் மாறும். இது நாள் வரை நீ தோல்விகளை சந்தித்து நொந்து போயிருக்கின்றாய். இனியும் நீ தோற்றுவிட மாட்டாய். நீ சந்திக்கின்ற துன்பத்தில் உன் வாழ்விற்கான வெற்றிதான் அடங்கியிருக்கின்றது என்ற பொழுது எதை பற்றியும் கவலை எதற்கு? இனி நீ சந்திக்க போகும் மகிழ்ச்சி என்பது அதிக அளவில் இருக்கும். ராஜயோக வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி இருக்கின்றேன். முழுமையாக நம்பு. கிடைக்காது என்ற துளி கூட உன்னுடைய மனதிற்குள் எண்ணம் தோன்றிவிடக்கூடாது. இந்த முருகனின் வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் மெய்ப்படும். எதிலும் வித்தியாசமாக சிந்தனை செய்கின்றாய். பிறர் போகும் பாதையில் நீ ஒரு பொழுதும் செல்ல துணிந்தது இல்லை. உனக்கென ஒரு பாதையை வகுத்து அதில்தான் சென்று கொண்டும் இருக்கின்ற. அதுதான் நல்லதும் கூட. பிறருடைய பாதை உன்னுடைய இலக்கை அடைவதற்கான வழி அல்ல என்பதை முழுவதுமாக புரிந்து கொள். உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து உன்னுடைய இலக்கை நீ அதன் வழி சென்று பெற்றும் கொள். தனி திறமைகள் பல உன்னிடம் இருக்கின்றது. தனி அடையாளம் உன்னிடம் இருக்கின்றது. அது உன்னுடைய மதிப்பை எப்பொழுதும் கூட்டக்கூடியது. பிறர் உன்னை பார்த்து இதை செய்கின்றார்கள் அதை செல்கின்றார்கள் என்றால் விட்டுவிடு.
நல்லதை பார்த்து 4 பேர் கற்றுக்கொள்ளட்டும் என்று விட்டுவிடு. என் அன்பு குழந்தையே, உன்னை பார்த்து பிறர் திருந்தக்கூடிய நிலையும் ஏற்படும். பொறாமை என்கின்ற பெயரில் அவர்கள் உன்னுடைய நிலையை இப்பொழுது கவனம் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நாளடைவில் உன்னிடம் இருக்கக்கூடிய நல்லனவற்றை எடுத்துக்கொண்டு அவர்களும் வாழ்க்கையில் மாற்றங்களை காண்பார்கள். பிறரிடம் இருந்து சில நல்லவற்றை நீ தேர்ந்தெடுத்து வைத்து உனக்கான பாதையை நீ வகுத்து கொண்டிருக்கின்றாய். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வது என்பது உன்னிடம் அதிகமாக இருக்கின்றது. இந்த பழக்கம் இந்த முருகனுக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. என் அன்பு குழந்தையை, யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாத அந்த குணம் எனக்கு பிடித்திருக்கின்றது. உன்னுடைய மனம் இதைதான் சரி என்று சொல்கின்றது என்று அதன் பின்னால் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். அது நல்லதுதான். உன் மனம் எது சரி என்று சொல்கின்றதோ அதன் பின் செல். அதுதான் உன் வாழ்விற்கு மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தற்சமயம் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நான் விடுதலையை கொடுப்பேன். சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைக்க இந்த சண்முகன் நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கித்தர இந்த கதிர்வேலன் நான் துணை இருக்கின்றேன். துன்பங்களை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கிவிட இந்த தண்டபாணியின் அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன பல விஷயங்களை நீ கடைப்பிடி. உன் வாழ்வில் ராஜயோகம் என்பது உறுதியான ஒன்றாக மாறிவிடும். பிறருக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய நிலைக்கு உன்னுடைய கரங்களும் வரும். எதிர்பார்த்து காத்திருந்த கரங்கள் இனி பிறருக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய நிலைக்கு ஆளாகும். நீ யாரிடம் எல்லாம் உதவி என்று கேட்டு மறுக்கப்பட்டதோ அவர்களுக்கு நீயே உன் கரங்களால் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் வரும். நல்ல நல்ல மாற்றங்களை பெற்று உன் வாழ்க்கை மிக பெரிய அளவில் அற்புதத்தை காணும். இந்த முருகனின் அருள் உனக்கு முழுமையாக இருக்க கோடி நன்மை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய ஆலயத்திற்கு வந்து மனமுருகி நீ என்னிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் நான் கொடுக்க தயாராகி விட்டேன். வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டது. மனநிறைவோடு அதை இனி நீ பெற்று மகிழ்வாய். உன்னோடு இருந்து நான் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பேன். நீ தேடிய அத்தனை விஷயங்களும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாமதமும் இல்லாமல் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும். என்னால் நீ காப்பாற்றப்பட்டு விட்டாய். என் கரங்களால் நீ காப்பாற்றப்பட்டு விட்டாய். இனி எந்த ஒரு கவலையும் இல்லை. பெரும் மகிழ்ச்சி உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது. மனதிற்குள் நீ பட்டு கொண்டிருக்கின்ற கவலைகள் எல்லாம் சந்தோஷங்களாக தானாக மாறிவிடும். இந்த முருகன் அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன். நீ மனம் மகிழ்வதை பார்த்து இந்த முருகன் மனம் மகிழ இருக்கின்றேன். நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நான் சந்தோஷப்பட இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.